கல்வி குழுமத்தின் தாளாளர் ஐயா செவாலியே டாக்டர் கே வரதராஜன் ஐயா அவர்களை வருக என முகாமிற்காக அழைக்கிறோம். கொரோனா விழிப்புணர்வு முகாமிற்கு எங்கள் அழைப்பை ஏற்று தங்களின் பொன்னான நேரத்தை எங்களுக்காக ஒதுக்கி இங்கே வருகை புரிந்துள்ள அனைவருக்கும் எங்கள் காலை வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். தந்தை ரோவர் செவிலியர் கல்லூரி முதல்வர் திருமதி விஜே எலிசபெத் மேடம் அவர்களை வரவேற்புரை அளிக்குமாறு அழைக்கிறோம். இந்த கொரோனா விழிப்புணர்வு முகாமின் காரணத்தை முதலில் நான் உங்களுக்கு தெரியப்படுத்த விரும்புகிறேன். கொரோனா தொடங்கிய காலம் பார்த்தீங்கன்னா மார்ச் 2019 23ஆம் தேதி அன்னைக்கே எங்களுடைய செவிலிய கல்லூரியின் விரிவுரையாளர்கள் மற்றும் மாணவிகள் எல்லா கிராமங்களுக்கும் பெரம்பலூர் மாவட்டம் முழுவதும் கொரோனா பற்றிய விழிப்புணர்வை முதலில் அறிவித்துவிட்டு பின்புதான் நாங்கள் விடுமுறைக்கு சென்ற பிறகு நீண்ட நாட்கள் கழித்து உங்களை மறுபடியும் சந்திக்க வந்துள்ளோம். ஏன் இவ்வளோ நாள் கழிச்சு மறுபடியும் இதை சொல்கிறாங்க அப்படின்னா, நேற்று பார்த்தீங்கன்னா பெரம்பலூர் மாவட்டத்தை கொரோனா இல்லாத மாவட்டம் அப்படின்னு கலெக்டர் அறிவிச்சிட்டாங்க. இருந்தாலும் அதை பற்றிய விழிப்புணர்வு பொதுமக்களுக்கும் நமக்கும் கண்டிப்பாக தேவை. மாஸ்க் போடாமல் வீட்டுக்கு வந்த பிறகு கை கழுவாமல் இடைவெளியை பின்பற்றாமல் இருந்தால் மறுபடியும் கொரோனா அலை தாக்குவதற்கான வாய்ப்பு அதிகமாக உள்ளது. எனவே தான் எங்களுடைய விரிவுரையாளர்கள் உங்களுக்கும் எங்களுடைய மாணவிகள் இதை பற்றிய ஒரு குறு நாடகங்களை எடுத்து அதை எப்படி தடுக்க வேண்டும் என்பதை பற்றிய விழிப்புணர்வை எடுத்துரைக்க இங்கு வந்துள்ளோம். இந்த கொரோனா விழிப்புணர்வு முகாமிற்கு வருகை தந்துள்ள தலைமை பொறுப்பு திருமதி சித்ராதேவி குமார், தலைவர் எலம்பலூர் ஊராட்சி அவர்களை வருக என வரவேற்கிறேன். மற்றும் இந்த விழிப்புணர்வு முகாமிற்கு முன்னிலை வகிக்க வந்துள்ள திரு KCR குமார், முன்னாள் தலைவர் எலம்பலூர் ஊராட்சி அவர்களை வருக என வரவேற்கிறேன். பல வேலைகளுக்கு இடையில் எங்களுடைய அழைப்பிற்கு இணங்கி இந்த பொன்னான நேரத்தை எங்களுக்கு ஒதுக்கி கொடுக்க வந்துள்ள எங்களது தாளாளர் ஐயா செவாலியே டாக்டர் கே வரதராஜன் BABL ஐயா அவர்களை, இந்த ரோவர் கல்வி குழுமங்களின் நிறுவனர் மற்றும் தலைவர் அவர்களை வருக என தாழ்மையுடன் வரவேற்கிறேன். இந்த விழிப்புணர்வு முகாமிற்கு சிரத்தை எடுத்து இதை பற்றி விழிப்புணர்வை எடுத்துரைக்க வந்துள்ள எங்கள் பிசியோதெரபி கல்லூரியின் முதல்வர் மற்றும் துணை முதல்வர்களையும், செவிலிய கல்லூரியின் விரிவுரையாளர்கள் மற்றும் பிசியோதெரபி விரிவுரையாளர்களையும், எங்களது மாணவிகள் மற்றும் பிசியோதெரபி மாணவர்கள், காலேஜெல்லாம் லீவு விட்டிருந்தாலும் பரவாயில்ல, எங்களுடைய அழைப்புக்கு ஏற்று அதை பற்றி உங்களுக்கு விழிப்புணர்வு தர வேண்டும் என்ற காரணத்தால் இங்கு வந்துள்ள மாணவ மணிகளையும் வருக என வரவேற்று உங்களுடைய பொன்னான நேரத்தை எங்களுக்கு ஒதுக்கி இதை என்ன சொல்றாங்க அப்படின்னு ரொம்ப ஆர்வமுடன் கேட்க அமர்ந்திருக்கும், கேட்க மட்டும் இல்ல இந்த நாடகங்களை நடத்தி பார்க்கவும் அமர்ந்திருக்கும் எலம்பலூர் பொதுமக்களை வருக என வரவேற்று வாய்ப்புக்கு நன்றி கூறுகிறேன். மற்றும் இந்த புரோகிராமை மிக சிரத்தையுடன் எடுத்து நடத்தி கொண்டிருக்கும் எங்களது ஆபீஸ் மேனேஜர் மிஸ்டர் திருநாவுக்கரசு அவர்களுக்கும் மற்றும் அட்டெண்டர் அனைவருக்கும் எனது நன்றியை தெரிவித்து வாய்ப்புக்கு நன்றி கூறி அமர்கிறேன். குழுமத்தின் தாளாளர் செவாலியே டாக்டர் வரதராஜன் ஐயா அவர்களை எலம்பலூர் முன்னாள் ஊராட்சி மன்ற தலைவர் KC குமார் அவர்களுக்கு பொன்னாடை அணிவிக்குமாறு அழைக்கிறேன்.
தந்தை ரோவர் பிசியோதெரப்பி முதல்வர் திரு டாக்டர் சேவி ஜான் பிராங்க்லின் சார் அவர்களை கல்வி குழுமத்தின் தாளாளர் ஐயா அவர்களுக்கு பொன்னாடை அணிவிக்குமாறு அழைக்கிறேன். செய்யும் சேவை என எண்ணி 50 ஆண்டுகளுக்கு மேலாக கல்வி சேவையை தொடர்ந்து ஆற்றி வரும் எமது கல்வி குழுமத்தின் தாளாளர் செவாலியே டாக்டர் திரு வரதராஜன் ஐயா அவர்களை ஓரிரு வார்த்தைகள் பேசுமாறு அன்புடன் அழைக்கிறோம். பெரம்பலூர் தந்தை ரோவர் பிசியோதெரபி கல்லூரி மற்றும் நர்சிங் கல்லூரி மாணவ மாணவிகள் சார்பாக இந்த பெரம்பலூர் கிராமத்தில் கரோனா விழிப்புணர்ச்சி ஒரு முகாம் நடத்தி கொண்டிருக்கின்றோம். இதற்கு இதனுடைய தலைவர் மதிப்புக்குரிய குமார் அவர்கள் தலைமை தாங்கி கொண்டிருக்கிறார்கள். பிசியோதெரபி கல்லூரி முதல்வர், நர்சிங் கல்லூரி முதல்வர், உதவி முதல்வர்கள், அடுத்து இந்த ஊர் பொதுமக்கள் அத்தனை பேருக்கும் முதலில் எங்களுடைய வாழ்த்துக்களையும் நன்றியும் தெரிவித்துக் கொள்கின்றேன். ஒரு விழிப்புணர்ச்சி முகாம் ஒரு ஊரில் கிராமத்தில் நடக்குது, இத்தனை பேர் வந்திருக்கிறதே ஒரு பெரிய ஆச்சரியம். அது இப்போ தான் மக்களுக்கு, கிராமத்தில் உள்ள மக்களுக்கு விழிப்புணர்ச்சியாக வந்திருக்கு. நிறைய அரசாங்கம் வந்து திட்டங்களை மக்களுக்காக செஞ்சு கொண்டே இருக்குது. அதை பயனுள்ளதாக ஆக்கணும். இதுக்கு முன்னெல்லாம் ஒரு மீட்டிங் போனால், கவர்மெண்ட் ஒரு மீட்டிங் வச்சோன்னா அல்லது கல்லூரியிலேருந்து ஒரு மீட்டிங் வச்சோன்னா ஒரு 10 பேர் வருவாங்க. அவ்வளோதான், வந்துட்டு அவங்கவுங்க கேட்டுட்டு போயிட்டே இருப்பாங்க. ஆனால் இன்றைக்கி தான் பார்க்குறேன், கிராமத்தில் இருக்கிற மக்கள் என்ன சொல்கிறாங்க, இதில் என்ன இருக்க போகுது, இதுக்கு நமக்கு என்ன பயன் என்ன ஒரு ஆர்வத்தோடு கேட்க வந்திருக்கீங்க. அது பாராட்டணும். உண்மையில் நம்முடைய இன்றைக்கி வந்து நம்முடைய முக்கியமான இந்த பயிற்சி முகாமே விழிப்புணர்ச்சி உண்டு பண்ணுறது. கனவு மட்டும் இல்லை, கிராமத்தில் எப்படி இருக்கணும், கிராமத்தை எப்படி வச்சுருக்கணும், அதுவும் ஒரு பெரிய விழிப்புணர்ச்சி. ஒரு கிராமம்னா இப்படி தான் இருக்கணும்னு இருக்குது. ஆனால் நம்முடைய கிராமங்கள் அப்படி இல்லை. நம்முடைய வீட்டை சுற்றி சுத்தமாக வச்சுருப்போம், ஆனால் தெருவில் எல்லாத்துக்கும் குப்பையை போட்டிருப்போம். கழிவு தண்ணி எல்லாம் நம்ம வீட்டை சுற்றி சுத்தமாக வச்சுருப்போம், கழிவு தண்ணி மற்ற இடத்துல எங்கே போனால் நமக்கு என்ன கவலை அப்படின்னு சொல்லிவிட்டு தான் இப்படி தான் நம்முடைய இதே இருந்துகிட்ருக்கு. அதே சமயத்தில் அரசாங்கமும் இதுவரையும் நம்ம சுதந்திரம் அடைஞ்சு கிட்டத்தட்ட 70 வருஷம் ஆயிடுச்சு. 10 வருஷத்துக்கு முந்தி தான் கழிவறைகளை கட்டணும், கழிவறைகளுக்கு இம்பார்ட்டன்ஸ் முக்கியத்துவம் கொடுக்கணும்னு சொல்லி விழிப்புணர்ச்சியை கொண்டு வந்தாங்க. அதுக்கு வந்து அதை பற்றி எதுவும் பேசலை, எந்த கிராமங்களையும் பேசலை. கழிவறைகளெல்லாம் வெளியே தான், கிராமத்தை சுற்றி. உங்கள் கிராமம் மட்டும் இல்லை, தமிழ்நாட்டில் இருக்கிற அத்தனை கிராமங்களும் அதான் செஞ்சுக்கிட்டு இருந்தாங்க. அது ஒரு பெரிய ஒரு அவமானமாக இருந்துச்சு, நாட்டுக்கே ஒரு அவமானம். அடுத்தது அந்த மக்களுக்கு அது ஒரு பெரிய தொத்து நோய் ஈஸியாக வரும். இப்போ அதுலேருந்து நாங்கள் விடுபட்டிருக்கோம். இது கூட நான் வந்து இப்போ கிராமங்களில் வந்து பொது கழிவறைகளை கட்டுறாங்கல்ல, அதை கூட எடுத்துகிட்டு ஒவ்வொரு வீட்லேயும் ஒரு கழிப்பறையை கட்டுறதுக்கு ஏற்பாடு பண்ணணும். அது நீங்கள் முக்கியத்துவம் கொடுக்கணும், அரசாங்கம் அதுக்கு முக்கியத்துவம் கொடுக்கணும். வழியாக பொது கழிவறைகள் கண்டிப்பாக கிராமங்களில் சரிபட்டு வரவே வராது. வச்சுருக்க முடியாது, சுத்தமாக வச்சுருக்க முடியாது. அங்கே தண்ணி இருக்காது, கொஞ்ச நாளில் புல் வந்துடும், அடுத்து பெரிய செடிகள் முளைச்சிருக்கு, அங்கே பாம்பு இருக்கும், யாரும் போக மாட்டாங்க. அது பணம்லாம் வேஸ்ட்டு தான் அது. ஸோ ஒவ்வொரு வீட்லேயும் எப்படி ஒரு சின்ன குடிசையாக இருந்தாலும் அங்கே ஒரு கழிவறை, அங்கே குளிக்கிறதுக்கு ஒரு சுத்தமான ஒரு இடம், இதை ஏற்படுத்திட்டு உங்களால் முடியும். அது யாரும் இதுவரையும் சொல்லலை, அதனால் நீங்கள் தான் பேசாமல் விட்டீங்க. இப்போ தான் ஒரு 10 வருஷமாக அரசாங்கமும் இந்த வேகமாக சொல்லிகிட்டு இருக்கு, வெளி இடங்களில் கழிப்பறைகள் வைக்கக்கூடாதுன்னு சொல்லி கட்டாயப்படுத்துறதுனால இப்போ நாம் வந்து கொஞ்சம் சுத்தமாக இருக்கிறோம். இதே வந்து நமக்கு 50 வருஷத்துக்கு முந்தி வரல. இது நம்முடைய குறைகள் தான் இது. ஸோ அரசாங்கம் வந்து நிறைய திட்டங்கள் கொண்டு வந்திருக்காங்க. இதை நல்லபடியாக பயன்படுத்தினோன்னா ஒரு நல்லா இருக்கும். இன்னும் ஊர் தலைவர் இருக்காங்க, அடிக்கடி மீட்டிங்கு போடுங்க. அதாவதுன்னா உங்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட பிரதிநிதிகள் இருக்காங்க,
மீட்டிங் போட்டு ஊரை எப்படி சுத்தமாக வச்சுருக்கிறது, எப்படி ரோடுகளை போடுறது. ஊர் சுத்தமாக இருந்தாலே போதும், இந்தியா சுத்தமாகுது. இது நம்ம வந்து இது பண்ணிட்டோம். இப்போ இந்த ஊர் வந்து ஒரு 15 ஏக்கரில் இருக்குமா? அவ்வளோதான் இருக்கும். 15 ஏக்கர் இருக்கும், அவ்வளோதான். விஸ்தீர்ணமே 15 ஏக்கர் தான். இதில் எத்தனை வீடுகள் இருக்குது? கிட்டத்தட்ட 100 வீடுகள் மேலே ஒரு 200 குடும்பங்கள் இங்கே தங்கியிருக்காங்க. இந்த 10 ஏக்கரில் 200 குடும்பங்கள் வீடு கட்டி, சின்ன சின்ன வீடுகள், பெரிய வீடு, அப்படி அவங்களுக்கு முடிஞ்ச அளவுக்கு வீடுகள் கட்டி குடிசையிலும் இருக்கிறாங்க. 200 குடும்பங்கள் இருக்குது. வெளிநாட்டில் இந்த 10 ஏக்கரில் 5 வீடுகள் தான் இருக்கும். நினச்சி பாருங்கள் நீங்கள், 5 வீடுகள் தான் இருக்கும். அவ்வளோ சுற்றி கார்டன் போட்டிருப்பாங்க. இங்கே ஒன்றும் செய்யாடி போனாலும் புல் தரையை அப்படியே இருக்கும். சுற்றி காம்பவுண்டு கட்டியிருப்பாங்க. வீட்டுக்குள்ளே எல்லாம் இருக்கும். அப்போ இந்த 200 வீடுகள் கட்டுறதுக்கு எவ்வளோ இடம் வேணும் பாருங்கள். கிட்டத்தட்ட இங்கே ஒரு 100 ஏக்கராச்சும் இருந்தால் தான் இந்த ஊர் வந்து பறந்து விரிந்து ஒரு வீட்டை சுற்றி ஒரு 10 சென்ட் 5 சென்ட் இருந்தால் நீங்கள் மரங்களை வளர்க்கலாம், வீட்டுக்கு வேணுங்கிற காய்கறிகளை வளர்க்கலாம். இதுதான் ஒரு கிராமம். ஒரு வீடுன்னா இப்படி தான் இருக்கணும். ஆனால் நம்மளால் முடியல. 2 சென்டில் வீடு, 1 சென்டில் வீடு. அரசாங்கம் கொடுக்குறதே 1.5 சென்ட் 2 சென்ட்டு. ஸோ இதனால் நம்முடைய நம்முடைய மரியாதை போயிடுது. நம்மளால் சுத்தமாக இருக்க முடியறதில்ல, ஊரை சுத்தமாக வச்சுருக்க முடியறதில்ல. இதுலேருந்து விடுபடணும்னா திட்டங்கள் இருக்குது. அரசாங்கம் நிறைய செஞ்சுட்டு வரப்போகிறாங்க. இனிமேல் திட்டங்கள் இதில் வரப்போகுது. அதை நீங்கள் பயன்படுத்தணும். ஒரு இத்தனை வீடுகள் இருக்குது. வீட்டை சுற்றி அட்லீஸ்ட் 2 சென்ட் நிலமாச்சு இருக்கா இல்லையா ஒவ்வொருத்தர் வீட்லேயும்? இதை சுற்றி நீங்கள் என்ன மரங்களை வச்சுருக்கீங்க? ஒரு வாழை மரம், ஒரு தென்னை மரம், ஒரு எலுமிச்சை மரம் வச்சுருக்கீங்களா? நீங்கள் குளிக்கிற தண்ணி வேஸ்ட்டாக தானே போகுது. அதை சுற்றி இதை உங்களுக்காக, மற்றவங்களுக்காக செய்ய வேண்டியதில்லை, உங்களுக்காக, உங்கள் வீட்டுக்காக வீட்டை சுற்றி 4 மரங்களை வைங்க. இடமும் சுத்தமாக இருக்கும், உங்களுக்கு அது பிரயோஜனமாக இருக்கும். இதுதான் வில்லேஜினுடைய முன்னேற்றம். இதுதான் ஆண்டாண்டு காலமாக சொல்லிட்டு வராங்க. உங்களுக்கு யாரும் அது புரியல. ஆண்டாண்டு காலமாக தான் சொல்லிகிட்டு இருக்காங்க. வீட்டை சுற்றி மரங்களை வைங்க. இப்போ நிறைய நிழலுக்காக நிறைய மரங்களை வைக்கிறோம், அது வேறு விஷயம். நிறைய அரசாங்கமே 1000 கன்றுகள் நட்டாங்க, 1 லட்சம் கன்றுகள் நட்டாங்க, அந்த இடத்துல ஒரு 10,000 கன்றுகள் நட்டாங்க, அந்த பேப்பரில் வரும். நீங்கள் 10 நாள் கழித்து பாருங்கள், அந்த இடத்த போய் பாருங்கள், ஒரு செடி இருக்காது, ஒரு மரம் இருக்காது. ஆடு மாடு மேய்ஞ்சிட்டு போயிடும். சும்மா கடமைக்கு 1000 கன்றுகளை வச்சோம், 1 லட்சம் கன்றுகளை வச்சோன்னு பேருக்காக, ஒரு மினிஸ்டர் வரதுக்காக, ஒரு மந்திரி வரதுக்காக, ஒரு அதிகாரி வரதுக்காக வச்சு ஃபோட்டோ எடுத்துகிட்டு பேப்பரில் பார்க்குறோம். இந்த இடத்துல 1 லட்சம் கன்றுகள் வச்சாங்க, பேப்பரில் வரும். நீங்கள் கரெக்டாக ஒரு 20 நாள் கழிச்சு அந்த இடத்துல போய் பாருங்கள், ஒரு கன்று கூட இருக்காது. அதை காப்பாற்றுறது ஆள் இல்லை, அதுக்கு திட்டங்கள் இல்லை. ஸோ இப்படி தான் நம்மளுடைய இது போயிட்டே இருக்குது. அந்த 1 லட்சம் கன்றுகள் வந்து கவர்மெண்ட் விலை கொடுத்து வாங்கியிருப்பான். வேஸ்ட் தானே. அதுக்கு ஒவ்வொரு வீட்லேயும் 4 கன்றுகளை கொடுத்து அரசாங்கமே இதை வளர்த்துருக்கணும். அடுத்த வருஷம் வந்து பார்ப்போம். வீட்டை சுற்றி 2 மரங்களை வச்சுருக்கணும், அடுத்த வருஷம் வந்து பார்ப்போம். இது மாதிரி ஒரு திட்டங்களை கொண்டு வந்தோன்னா அது எல்லாத்துக்குமே பிரயோஜனமாக இருக்குது. ஸோ இதெல்லாம் வந்து நம்முடைய பணம் தான் வேஸ்ட் ஆகுது. நிறைய நீங்கள் பார்க்கலாம் பேப்பரில் 1 லட்சம் கன்றுகள் வச்சாங்கன்னு சொல்லி. 1 லட்சம் கன்றுகள் வந்து ஒரு செடி 5 ரூபான்னாலும் கூட 5 லட்சம் காலி ஒரே நாளில். 10 நாள் கழிச்சு ஒன்றுமே இருக்காது. ஸோ இது மாதிரி நம்ம எல்லாம் வந்து வெளியே வரணும். இப்போ கொரோனா வந்துடுச்சு. கிட்டத்தட்ட 9 மாதங்கள் உலகமே ஆடி நொறுங்கி போயிடுச்சு. பொருளாதாரம் அப்படியே எல்லாம் போயிடுச்சு. விவசாயம் நடக்கலை, பெரிய பெரிய பிஸ்னஸ் நடக்கலை, ஸ்கூல்ஸ் எல்லாம் உலகம் முழுவதும், நம்ம நாட்டில் மட்டும் இல்லை, உலகம் முழுவதும் இன்னும் பள்ளிகள் திறக்கலை, காலேஜுகள் திறக்கலை, வாத்தியர்கள் சம்பளம், பையங்களுக்கு படிப்பு இல்லை. 1 வருஷம் வேஸ்ட் பண்ணிட்டோம். இது யாரால் வந்தது? ஏதோ ஒரு எங்கேயோ தவறு நடக்க போய் ஏதோ ஒரு வியாதி எங்கேயோ பரவி அது உலகம் முழுவதும் பரவி இன்றைக்கி அதை நம்ம வந்து அனுபவிச்சுட்டு இருக்கோம். எத்தனை பேருக்கு வேலை கிடைக்கல,
கிராமங்களில் வேலை கிடைக்குது, விவசாயம் நடக்குது, ஏதோ வேலைக்கு போகிறோம் வரோம். பட் நீங்கள் டவுனில் இருக்கிறவங்க அத்தனை பேர் பட்னியாக இருக்கிறாங்க, பட்னியால் செத்துக்கிட்டு இருக்காங்க. அவங்களுக்கு வேலை இல்லை, கொத்தனார்களுக்கு வேலை இல்லை, சித்தாளர்களுக்கு வேலை இல்லை, அது மாதிரி ஃபேக்ட்ரியில் வேலை செய்கிறவங்களுக்கு வேலை இல்லை. பல கோடி குடும்பங்கள் இன்றைக்கி தவிச்சிட்டு இருக்கு இந்த கொரோனா. கவர்மெண்ட் சொல்லுங்க நிறைய இப்படி இருக்குன்னு அப்படி இருக்குன்னு முகக்கவசம் போடணும் செய்யணும்னு சொல்லி எத்தனை பேர் போடுறோம்? இது மீட்டிங் வந்ததுனால இந்த மீட்டிங் வந்ததுனால நீங்கள் எல்லாம் முகக்கவசம் போட்டுருக்கீங்க. இல்லாட்டி பண்ணி யாரும் போட மாட்டீங்க. இது போடுறதுக்கு என்ன நமக்கு பெரிய நஷ்டம் வந்துடுது. இது இலவசமாக தராங்க, கேட்டால் இலவசமாக கொடுக்குறோம். இதை வந்து ஒவ்வொருத்தரும் வீட்டில் இருக்கும்பொழுது கூட இது என்ன உங்களுக்கு என்ன பாரம் இருக்குது, எதுனா கஷ்டம் இருக்குது அது போட்டுக்கிறதுக்கு. கவர்மெண்ட் சொல்கிற வரையும் அதை போட்டுக்கிட்டு இருந்தேன்னா உங்களுக்கு அந்த வியாதி வராது, கொரோனா பாதிக்காது, மற்றவங்களையும் பாதிக்காது. இது சின்ன விஷயம்தான். இதை நம்ம பின்பற்றோமா? நீங்கள் பாருங்களேன், எல்லாம் மற்றவங்களை பாருங்க, இங்கே போட்டிருக்கீங்க, எல்லாம் மீட்டிங் வரதுனால எல்லாம் போட்டிருக்கீங்க. மற்றவங்களாம் பாருங்கள், அங்கே இருக்கவங்களாம் போட்டிருக்காங்களா? ஏன் இதில் என்ன அவங்களுக்கு கஷ்டம்? இது அவங்களுக்குன்னு கஷ்டம் ஏற்பட போகுது, அது அவங்களால மற்றவங்களையும் கஷ்டம் வரும். சின்ன விஷயங்கள் அரசாங்கம் சொல்கிற விஷயங்களை இது மாதிரி கல்லூரிகள், மருத்துவக் கல்லூரிகள் பேராசிரியர்கள், செவிலியர்கள், ஸ்டூடெண்ட்ஸ் சொல்கிறத கேட்கணும். உங்களுக்கே ஒன்று நன்மைக்காக தான் சொல்கிறோம். சுத்தமாக இருக்குன்னு செய்யணும், அதை பண்ணிக்கிடுறீங்க. முகக்கவசம் வந்து 50% இந்த கரோனாவை தடுக்குது, வராது. 50% கரோனா இதை தடுக்குது. இது முழுமையாக தடுக்காது போனாலும் 50% தடுத்துருது. முதல்ல உங்களுக்கு வராது. முகக்கவசம் போட்டுகிட்டே இருந்தேன்னா உங்களுக்கு வராது, அடுத்தவங்களுக்கு பரவாது. எந்தெந்த சின்ன விஷயத்தை கூட நம்மளால் பின்பற்ற முடியல. காரணம் என்ன? விழிப்புணர்ச்சி நம்மக்கிட்ட இல்லை. அது விழிப்புணர்ச்சி இருந்தாலும் அலட்சிய போக்கு. அவன் என்ன சொல்கிறது, கவர்மெண்ட் என்ன சொல்கிறது தெரியாத எங்களுக்கு. நான் முகக்கவசம் இல்லாமல் தான் போயிட்டுருக்கேன், வந்துட்டுருக்கேன், எனக்கு கரோனா வந்துடுச்சா அந்த ஒவ்வொருத்தரும் நினச்சேன்னா எல்லாரும் படுத்துருக்க வீட்டில் படுக்க வேண்டியதான். இங்கே பார்க்கலாம், நீங்கள் பாருங்கள், எல்லாருமே போட்டிருக்காங்க. யாராச்சும் ஏன் போடல? விழிப்புணர்ச்சி இல்லை. நமக்கு என்ன அது? நம்மளுக்கு பார்க்குறேன், நீங்கள் சில பேர்த்த கேட்டேன்னு வந்தால் செத்து போயிடலாம், என்ன பெரியதுங்க. நம்மளுடைய உயிரை பற்றி கொஞ்சம் கூட கவலையும் கிடையாது, அல்லது ஒரு நீண்ட நாள் வாழணுமே, நீண்ட நாள் ஏதாவது செய்யணுமேனு எந்த இதுவும் கிடையாது. அது வந்தால் வந்துட்டு போகுதுங்க, வந்தோடனே 10 நாள் செத்து போயிடுறோம், என்ன இருக்குது? அவ்வளோ ஈஸியாக நம்ம நினச்சிக்கிட்டோம், எடுத்துக்கிட்டோம் எல்லாத்துலேயுமே. ஸோ இதுலேருந்து நீங்கள் விடு பண்ணோன்னா கொஞ்சமாச்சும் கிராமங்களை சுத்தமாக இருக்கணும், ஒரு இடத்த சுத்தமாக வச்சுருக்கணும், ஒரு வீட்டை சுற்றி வச்சுருக்கணும். ஒரு வியாதி வந்தோன்னா எல்லாருமே பாதுகாக்கணும். கவர்மெண்ட் என்ன சொல்கிறாங்களோ, ஆலோசனை சொல்கிறாங்களோ அதை கேட்கணும். இது மாதிரி இருந்தால்தான் ஒரு ஆரோக்கியமான ஒரு சமுதாயத்தை, நல்ல சமுதாயத்தை உருவாக்க முடியும். இல்லை இருக்கணும் எல்லாருமே சிக்கு, எல்லாருமே உடம்பு சரியில்லை, ஏதோ ஒரு வியாதி, ஏதோ ஒரு இது. ஸோ இதுலேருந்து விடுபண்ணா கொஞ்சம் நீங்கள் பின்பற்றுங்க, சட்டத்திட்டங்களை இது பண்ணுங்கள். இதுதான் ஃபிசியோதெரபி ஸ்டூடெண்ட்ஸு, அது எப்படி செய்யணும் போகணும்னு வந்திருக்காங்க. அது நர்சிங் ஸ்டூடெண்ட்ஸு, நர்சிங் பிரின்சிபால்ஸு, லெக்சரர்ஸு எல்லாம் வந்திருக்காங்க. உங்களுக்கு விழிப்புணர்ச்சி உண்டு பண்ணுறதுக்காக, என்ன செய்யணும் என்ன செய்யக்கூடாதுன்னு சொல்கிறதுக்காக இதை வந்திருக்கின்ற. முதல்ல அடுத்தது குமார், அவர் சொன்னது செய்வார். ஊரை கொஞ்சம் அவர் பிரிலேஜம் ஊரை சுத்தமாக என்னென்ன பண்ணணுமோ செய்யணும், ரோடு வீடு போட்டு கொஞ்சம் ஒரு மாடல் வில்லேஜாக கொண்டு வாங்க. ஒரு மாதிரி வில்லேஜாக இருக்கணும். நெற்குளம்னு ஒரு வில்லேஜ் எங்கள் ஊர், அது இங்கேருந்து ஒரு 20 கிலோமீட்டரில் இருக்குது. 1955 தமிழ்நாட்டிலேயே மாதிரி கிராமம்னு பேர் வாங்கிச்சு. அப்போ நேரு கையில் ப்ரைஸ் வாங்கிட்டு வந்தாங்க ஊர் தலைவர்கள். எப்போ 50-60 வருஷத்துக்கு முந்தி மாதிரி வில்லேஜ் அவ்வளோ சுத்தமாக வச்சுருந்தாங்க, இன்னும் வச்சுருக்காங்க. சின்ன தூசு கூட வீதியில் பார்க்க முடியாது.
சின்ன இது கூட எங்கள் வீதியில் பார்க்க முடியாது. அவ்வளோ சுத்தமாக, அவ்வளோ ஊரை சுற்றி சுத்தமாக வச்சுருக்கிறது, செய்கிறது, நீட்டாக இருக்கிறது. மாதிரி வில்லேஜ்னு மாதிரி ஒரு கிராமம் அப்படின்னு சொல்லி இந்தியா கவர்மெண்ட்டில் ப்ரைஸ் வாங்கினாங்க. இன்னும் எப்படி ஃபாலோ பண்ணிட்டு வராங்க. ஏன் முடியாது? இங்கேயும் முடியும். அது சொல்கிறதுக்கு ஆள் வேணும், தலைவர்கள் வேணும், தலைவர் சொல்கிறத கேட்கணும். இதெல்லாம் இருந்தால் எல்லாம் செய்ய முடியும். இல்லாடி போனால் நாமளும் என்ன சொல்கிறது, சாக்கடையில் பிறந்து இருந்துகிட்ருக்கேன். அது மாதிரி நம்மளும் இருந்துகிட்டே போயிட்டு இருக்க வேண்டியதான் வாழ்க்கை முழுவதும். நம்ம ஜெனரேஷன் போயிடுச்சு, அடுத்த ஜெனரேஷனுக்கு இதே தான் விட்டுட்டு போகலாமா? ஒரு சுத்தமான இதை ஒரு ஆரோக்கியமான வாழ்க்கையை சொல்லிக் கொடுக்க வேணும், பிள்ளைகளை ஆரோக்கியமாக வளர்க்க வேணும். அடுத்த பிள்ளைகளை படிக்க வைங்க. எவ்வளோ தான் கஷ்டப்பட்டாலும் இப்போ நிறைய வந்துடுச்சு ஸ்கூல்ஸ். தடிக்க தான் ஸ்கூல்ஸ் இருக்குது, பள்ளிகள் இருக்குது. படிக்க வைங்க. படிப்பு தான் உங்களை முன்னேற்றம். படிப்பு தான் உங்களுடைய பண்பாட்டை மாற்றும். படிப்பு தான் உங்களுடைய வாழ்க்கை தரத்தை உயர்த்தும். அதை மறந்துடாதீங்க, செய்யுங்க. ஸோ வந்திருக்க அத்தனை ஊர் பொதுமக்கள், பெரியவர்கள், தலைவர்கள் அத்தனை பேருக்கும் திரும்பவும் என்னுடைய வாழ்த்துக்களையும் நன்றியும் தெரிவித்துக் கொள்கிறேன். நன்றி. சுகாதாரத்தை பற்றி தங்களுக்கு கொடுத்த விழிப்புணர்வுக்காக நன்றி ஐயா. தந்தை ரோவர் செவிலியர் கல்வி ஆசிரியர் திருமதி புவனேஸ்வரி அவர்கள் இங்கு ஒட்டப்பட்டுள்ள சுவரொட்டியின் விளக்கங்களை உங்களுக்கு அளிக்க வருகிறார். வணக்கம். நான் இப்போ உங்களுக்கு கொரோனா வைரஸ்க்கும் சாதாரண சளி இருமல் வந்துச்சுன்னா அது ரெண்டுக்கும் உள்ள ஒரு வேறுபாடு என்னென்ன இருக்குது அப்படிங்கிறத சொல்ல போகிறேன். ஃபஸ்ட்டு சாதாரண சளி இருமல் மற்றும் காய்ச்சல் இருந்துச்சுன்னா அதுக்கு வர வைரஸ் பார்த்திங்கன்னா ரைனோ வைரஸ் அப்படிங்கிறதுனால தான் நமக்கு சாதாரண சளி இருமல் வருது. கொரோனா வந்துச்சுன்னா கொரோனா வைரஸ், அது இப்போ எல்லாருக்குமே நமக்கு தெரிய வந்திருக்கு. ஆனால் நம்ம என்ன பண்ணுறோன்னா சாதாரண காய்ச்சல் சளி அப்படி தான் நினச்சிட்டு கொரோனா வைரஸ் வந்ததை கண்டுக்காமல் விட்டுறோம். அதனால தான் நிறைய ப்ராப்ளங்கள்லாம் நமக்கு வருது, பிரச்சனைகள் வருது. ஸோ அதனால் இந்த சாதாரண சளி இருமலுக்கு பார்த்திங்கன்னா எவ்வளோ நாள் அறிகுறி இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 10 நாட்கள் மட்டும்தான். அதே கொரோனா வைரஸ்க்கு வந்துருச்சுன்னா 14 நாள் ஆன பிறகு தான் நமக்கு என்ன ப்ராப்ளம் இருக்குது, சாதாரண சளி இருமல் காய்ச்சல் அது எல்லாமே வர ஆரம்பிக்கிறதே 14 நாட்கள் கழித்த பிறகு தான். சரிங்களா? ஸோ அதுக்கு அடுத்தது பார்த்திங்கன்னா என்னென்ன நோய் பரவுற கிருமிகள் எது மூலமாக சாதாரண சளி இருமல் வருது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரைனோ வைரஸ் அப்படிங்கிற வைரஸ் அண்ட் இன்ஃப்ளூயன்சா வைரஸ், இந்த மாதிரி வைரஸ் மூலமாக தான் நமக்கு சாதாரண சளி இருமல் வருது. எது மூலமாக பரவுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா காற்று மூலமாக, அசுத்தமான உணவு மற்றும் நீர் இதெல்லாம் தேங்கி இருக்கிறது மூலமாக இருக்கிறதுனாலேயே நமக்கு நோயெலாம் பரவுறதுக்கு வாய்ப்புகள் அதிகம். ஆனால் கொரோனாவில் எப்படி நோய் பரவுது, நம்ம டிஸ்டன்ஸ் மெயின்டைன் பண்ணுறது, முகக்கவசம் அணிகிறது, ஒருத்தருக்கு கை கொடுக்காமலாம் இருக்கிறது, ஸோ அது மூலமாக தான் நமக்கு அந்த வைரஸ் பரவுதுன்றது நம்ம இப்போ தெரிஞ்சுக்கிட்டு வந்துட்டுருக்கோம். நோய் எப்படி கண்டறிகிறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா கொரோனா வைரஸ்க்கு டெஸ்ட் இருக்குது. இதுக்கு நம்ம எப்படி பண்ணுறோன்னா ரத்த பரிசோதனை, சளி எடுக்கிறது, எலைசா டெஸ்ட் அப்படின்னு ஒன்று இருக்குது. ஹாஸ்பிட்டல் போனீங்கன்னா அந்த டெஸ்ட்டை பண்ணுவாங்க. அதன் மூலமாக நம்ம இந்த நோயை கண்டறிஞ்சிக்கிறோம். அதே நோய் அறிகுறிகள் என்னென்ன இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா சளி, மூக்கடைப்பு, இருமல், தொண்டையில் சளி கட்டிகிட்டு இருக்கிறது, உடல் சோர்வு இருக்கும், நம்மளால் சாப்பிட்ற அந்த சுவையை அறிய முடியாத போகிறது. ஸோ இந்த மாதிரி இதெல்லாம் தொண்டையில் சதை வளர்றது. ஸோ இது எல்லாமே நமக்கு நோய் அறிகுறிகளாக இருக்கும் சாதாரண சளி இருமல்ல. மருத்துவர்கிட்ட போனோன்னா ஆன்டிபயாட்டிக்ஸ் அப்படிங்கிற ஒரு மருந்து மாத்திரைகள்லாம் கொடுத்தாங்கன்னா இதுக்கு சரியாயிடும். 10 நாளில் நமக்கு கிருமிகள் வந்துருச்சு அப்படின்ற தெரிஞ்சும் அதுக்கப்புறம் நம்ம டாக்டர்கிட்ட போய் பார்த்தோன்னா இதை பெரிய லெவலில் போகாமல் நம்மளால் சரி பண்ணிக்க முடியும். டாக்டர்கிட்ட போயிட்டு நல்லா தண்ணி நிறையா குடிக்கிறது இந்த மாதிரியெல்லாம் இருந்தோம்னா நமக்கு இந்த நோயை இதில் நம்ம வெளியில் வந்துட முடியும். ஆனால் கொரோனா வைரஸ் வந்துருச்சுன்னா அதோட விழிப்புணர்வு நமக்கு என்ன வேணும் அப்படிங்கிறத எங்களோட ஸ்டூடெண்ட்ஸ் ஒருத்தி இப்போ சொல்லுவோம் உங்களுக்கு. கொரோனா வைரஸ் பற்றிய விழிப்புணர்வு. கொரோனா வைரஸ் நோய் என்பது புதிதாக கண்டறியப்பட்ட கொரோனா நோய் கிருமியால் உருவாகும் தொற்று நோயாகும். இதோட அறிகுறி தோன்றும் கால இடைவெளி எவ்வளோ நாள்னு பார்த்தீங்கன்னா 14 நாட்கள். இதோட நோய் அறிகுறிகள் காய்ச்சல் இருக்கும், வறட்டு இருமல், சளி, சுவாசிப்பதில் சிரமம், சோர்வு, உடல் வலி மற்றும் தலைவலி. நோய் பரப்பும் கிருமி அதோட பேர் பார்த்துக்கிட்டீங்கன்னா இது நிடோ வைரஸ் அப்படின்ற குடும்பத்தை சேர்ந்தது.
இந்த வைரஸ் பேர் வந்துட்டு கொரோனா வைரஸ். நோய் எப்படி பரவுதுன்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா, இரும்பும் போது இல்லைன்னா தும்பும் போது வெளிப்படும் நீர் திவலைகள், இருமல் மற்றும் தும்மல் மூலம் வெளிப்படும் கிருமிகளை உடைய நீர்த்திவலைகள் படிந்துள்ள பொருட்களை தொடுவதன் மூலம், கைகளை கழுவாமல் கண், மூக்கு, வாய் மற்றும் முகத்தை தொடுவதன் மூலமாக பரவுகிறது. நோயை கண்டறியும் முறை எப்படி பார்த்துக்கிட்டீங்கன்னா, ஹாஸ்பிட்டல் போனதுக்கப்புறம் இந்த இரத்த பரிசோதனை, சளி பரிசோதனை, மூக்கு அல்லது தொண்டையிலிருந்து பஞ்சு அல்லது துணியின் மூலம் சளி மாதிரி எடுத்தல், அதுக்கு பேர் ஸ்வாப் டெஸ்ட்னு சொல்லுவாங்க. இது உங்களுக்கு பண்ணுவாங்க ஹாஸ்பிட்டல் போனீங்கன்னா. தடுப்பூசிகள் கண்டுபிடிப்பதற்கான நடவடிக்கைகள் அரசால் மேற்கொள்ளப்பட்டு வருகிறது. இதோட மருத்துவ சிகிச்சை முறை தற்போது என்ன கொடுத்து வராங்கன்னா, நோய் எதிர்ப்பு மருந்துகள், காய்ச்சல் சிகிச்சை முறைகள், சுவாச சிரமங்களை சரி செய்வதற்கான வழிமுறைகள் மற்றும் ஓய்வெடுத்தல். கொரோனா வைரஸ் தடுப்பு முறைகள் மற்றும் உணவு முறைகள். தடுப்பு முறைகள் பார்த்துக்கிட்டிங்கன்னா, தினமும் 10 முதல் 15 முறை சோப்பு போட்டு கைகளை நன்கு தேய்த்து கழுவ வேண்டும். இருமும் போதும் தும்பும் போதும் வாய் மற்றும் மூக்கு கைக்குட்டை கொண்டு மூடிக்கொள்ள வேண்டும். இளநீர், ORS, கஞ்சி போன்ற நீர் சத்து மிகுந்த ஆகாரங்களை பருக வேண்டும். குப்பைகளை கண்ட இடங்களில் போடாமல் குப்பை தொட்டியில் மட்டுமே போட வேண்டும். கண்ட இடத்தில் துப்பக்கூடாது. ஒருவர் மற்றொருவரை தொடுதல், கை குலுக்குதல் போன்றவற்றை தவிர்க்க வேண்டும். கூட்டத்தை தவிர்க்க வேண்டும். தேவையில்லாமல் கண், மூக்கு, வாய் போன்றவற்றை தொடக்கூடாது. பொது இடங்களுக்கு சென்று வந்த பிறகு கிருமி நாசினி கொண்டு கைகளை கழுவவும். உணவு முறைகள். நோய் எதிர்ப்பு சக்தியை அதிகரிக்க பால், தானிய வகைகள், பருப்பு வகைகள், ஆரஞ்சு, கொய்யா, தக்காளி மற்றும் நெல்லிக்காய் போன்ற விட்டமின் C நிறைந்த உணவுகளை உட்கொள்ள வேண்டும். கீரை வகைகள், காய்கறிகள், இஞ்சி, பூண்டு போன்றவற்றை உணவில் அதிக அளவு சேர்த்து கொள்ள வேண்டும். எளிதில் செரிமானமாகும் உணவுகளை உட்கொள்ள வேண்டும். கஞ்சி, பழச்சாறு போன்றவை. இப்பொழுது தந்தை ரோவர் செவிலியர் கல்லூரி மாணவிகள் தங்களுக்காக ஒரு நாடகத்தை நடிக்க உள்ளனர். வணக்கம். நாங்கள் தந்தை ரோவர் செவிலியர் கல்லூரியில் 4ஆம் வகுப்பு படிக்கும் மாணவிகள். நாங்கள் தற்பொழுது கொரோனா தாக்கத்தை பற்றி ஒரு குறு நாடகம் நடத்தி விழிப்புணர்வு ஏற்படுத்த வந்துள்ளோம். வணக்கம். இன்றைய முக்கிய செய்திகள் வாசிப்பது வி. காமாட்சி. கோவிட்-19 சீனாவின் ஊ மாநிலத்தில் இருந்து கிளம்பி தற்போது உலக நாடுகள் அனைத்திலும் பரவிவிட்டது. இதனால் உலகமெங்கும் பதற்றம் நிலவி வருகிறது. வைரஸ் தாக்கத்தால் நமது தமிழ்நாட்டில் 7,60,000 பேர் பாதிப்படைந்துள்ளனர். இதில் 11,495 பேர் இறந்துள்ளனர். இதனால் உலகமெங்கும் பதற்றம் நிலவி வருகிறது. அதை தடுக்கும் முயற்சியை கருத்தில் கொண்டு அரசு ஊரடங்கு உத்தரவை பிறப்பித்துள்ளது. மேலும் ஒரு நற்செய்தி, தமிழகத்தில் கொரோனா இல்லாத முதல் மாவட்டமானது நமது பெரம்பலூர். இத்துடன் செய்திகள் நிறைவடைகிறது. நன்றி. கவிதா, இந்த கொரோனா வைரஸ்னால ஊரடங்கு போட்டிருக்காங்களாமே, வீட்டுக்கு தேவையான பொருள்லாம் வாங்கிட்டு வர, எழுதி கொடுமா. சும்மா கடங்க. கொரோனாவும் இல்லை, ஒன்றும் இல்லை. போய் வேற வேலையை போய் பாருங்க. அரசே சொன்னதுக்கு அப்புறம் நம்ம என்ன பண்ண முடியுமா? எழுதிட்டு வாமா, நான் போய் பொருள் வாங்கிட்டு வந்துடுறேன். அடியே கவிதா, நோயின்னு பேசிட்டு இருக்காம வீட்டுக்கு என்ன பொருள் தேவையோ அதை வாங்கிட்டு வந்து குடுடி. என் மகன் போய் வாங்கிட்டு வருவான். சும்மா கடை. இப்பதான் எப்பயாச்சும் எதையாச்சும் சொல்லிக்கிட்டே இருப்ப. உனக்கு வேற வேலையே இல்லை. அவங்கள எதுக்குமா திட்டுற? நீ போய் எழுதிட்டு வா, நான் போய் வாங்கிட்டு வந்துடுறேன். சத்த இருங்க, நான் போய் எழுதி எடுத்துட்டு வரேன். போயிட்டு சீக்கிரமா வாங்க. அவன் என்ன சின்ன குழந்தையா? அவனுக்கு போயிட்டு வர தெரியும். போய் வேலையை பாருடி. சரிம்மா, போயிட்டு வந்துடுறேன். பத்திரமா இரு. அம்மா, இங்க வாயேன் கொஞ்சம். சொல்லுமா, இந்த வந்துட்டேன். என்னம்மா வேணும் உனக்கு? அப்பா கிட்ட கொஞ்சம் மல்லிகை பொருள் சொல்ல மறந்துட்டேன். நீ கொஞ்சம் ஃபோன் பண்ணி கூட, நான் சொல்லிடுறேன். சரிம்மா. ஏண்டி, இதெல்லாம் அப்பவே பார்த்து எழுதி கொடுக்க மாட்டியா? ஒவ்வொன்றுக்கும் சும்மா சும்மா ஃபோன் பண்ணிட்டு இருப்பியா? அம்மா, யாரோ இரும்புறாங்கம்மா. என்னடி சொல்ற? நீயே கேட்டு பாருமா. எங்க இங்க காட்டு.
அல்லது அன்லாக் செயல்களை இப்போது நாடு முழுவதும் தொடங்கிவிட்டது. மிகவும் அவசிய வேளையில் மட்டுமே வீட்டை விட்டு வெளியே செல்லுங்கள். ஃபேஸ் கவர் அல்லது மாஸ்க் அணியும் போது வாய் மற்றும் மூக்கு நன்றாக மூடி இருப்பதை உறுதிப்படுத்திக் கொள்ளுங்கள். கை மற்றும் சுவாச பாதையை சுத்தமாக வைத்துக் கொள்ளுங்கள். பொது இடங்களில் 2 கஜம் இடைவெளியை கடைபிடியுங்கள். உங்களுக்கு வேற வேலையே இல்லை, போனை போட்டா இதை கத்திட்டு கிடக்குறானுங்க. அது ஒன்றும் இல்லாம நீ போ, உன் வேலையை போய் பாரு. என்னன்னு சொல்லுங்கம்மா, நானும் தெரிஞ்சுக்கிறேன். அடியே கவிதா, என் பேத்தி தெரிஞ்சுக்கணும்னு நினைக்கிற விஷயத்த சொல்லி கொடுக்காம சும்மா நொய்யின்னு பேசிட்டு இருக்க. சும்மா கடை, எனக்கே அதை பத்தி ஒன்றும் தெரியாது. என்கிட்ட வந்து கொரோனா பத்தி சொல்லுனா எனக்கு என்ன தெரியும்? நான் என்ன படிச்சிருக்கேனா? கோல்கேட்ல இருக்க உப்பு என் பேத்திக்கு சொல்லித்தர, உனக்கு இருக்க துப்பு. போய் உன் வேலையை பாரு, போ. அந்த மூலையில போய் உட்காரு சத்த. கவிதா, இந்தாம்மா எல்லா பொருளும் வாங்கிட்டு வந்திருக்கேன், சரியா இருக்கான்னு பாரு. என்னையா இவ பேச்சை கேட்டுட்டு முகக்கவசம் கூட போடாம வெளியே போயிட்டு வரியாயா? போயா, போய் மூஞ்சி கை கல்லாத கழுவிட்டு வா. கண்ட நோயெல்லாம் வருதான். சரிம்மா, போய் கை கால்லாம் கழுவிட்டு வந்துடுறேம்மா. அடியே கவிதா, என் மகன் வாங்கிட்டு வந்த காய்கறி எல்லாம் மஞ்சள் தண்ணி போட்டு கழுவி அதுக்கப்புறமா சமைக்க ஆரம்பிடி. உனக்கு வேற வேலையே இல்லையா? எங்கேயா தானே வந்திருக்கு இந்த நோய்? உனக்கா வந்திருக்கு? சும்மா உனக்கே வந்த மாதிரி தான். மஞ்சள் தண்ணியை ஊத்து, பச்சை தண்ணியை ஊத்துன்னு வேற வேலையை போய் பாரு, போ. பொண்ணுக்கு வேணுமா பொறுப்பு? நான் பேசினா மட்டும் இவ காதுல அடப்புன்ற மாதிரியே தான் இருப்பா. இங்க தான் சொல்றத கேக்குறாளா? அம்மா அம்மா, ஐஸ் வண்டி வருது, ஐஸ் வாங்கி கொடுமா. அம்மா அம்மா, வாங்கி கொடுமா. ஐசாமு, அங்க காசு வச்சிருக்கேன், போய் எடுத்துட்டு போய் வாங்கிக்கோ. ஐஸ்காரன் எனக்கு ஒரு ஐஸ் கொடுங்க. குச்சி ஐஸ் வேணும். தெருவுல போறதே வரதே என் பிள்ளைக்கு வாங்கி கொடுத்துட்டு இருக்கா. அவ உடம்புக்கு ஏதாவது வந்துச்சுன்னா என்ன பண்ணுவா? கொஞ்சமாவது பொறுப்பு இருக்கா? பாருமா, பாட்டி கத்திக்கிட்டே இருக்கு. அது அப்படிதான் எதையாவது சொல்லி புறம்பிக்கிட்டே இருக்கும். வேற வேலையே இல்ல, போ. போய் அட அந்த அண்ட சைடு போய். இப்ப தெரியாது, ஏதாவது வந்த பிறகுதான் தெரியும். அம்மா, நான் விளையாட போறேம்மா. சரி அம்மு, போயிட்டு சீக்கிரமா வந்துரு. அம்மு அம்மு, விளையாண்டது போதும், வா வந்து சாப்பிடு. கை கழுவாம சாப்பிட உட்காராதம்மா. போய்மா கை கால்ல கழுவிட்டு வந்து சாப்பிடு சாமி. ஓ பாட்டி, நீ என்ன பாட்டி கையெல்லாம் கழுவ சொல்ற? என்னால கையெல்லாம் கழுவ முடியாது பாட்டி. நீங்க வேறையா? கம்முன்னு இருங்க. பிள்ளையே இப்பதான் விளையாண்டுட்டு வந்தது, அது பசிக்கும்ல. நீ உட்காரு அம்மா, நீ சாப்பிடு. கையெல்லாம் ஒன்றும் கழுவ வேணாம். பிள்ளைக்கு எங்கேயாவது நல்ல பழக்கத்தை சொல்லி கொடுத்துருக்காளா பாரு. எதையும் சொன்னா கேட்கறது இல்ல. இதுக்கப்புறம் ஏதாவது வந்தாதான் தெரியும். இந்தா அம்மு, சாப்பிடு நீனு. என்ன அம்மு இருமிக்கிட்டே இருக்க? தெரியலம்மா, இருமல் வந்துட்டே இருக்கு, மூச்சுலாம் திணறுதுமா. என்ன சொல்ற? கிட்ட வா பார்க்கலாம். என்ன அம்மு, உடம்பெல்லாம் கனகனன்னு இருக்கு, என்னாச்சு உனக்கு? மூச்சு விட முடியலையா? சரி அம்மு, கொஞ்ச நேரம் படுத்துரு. அப்பா வந்ததுக்கு அப்புறம் என்னன்னு பார்க்கலாம், சரியா? சரிங்கம்மா. 15 நாட்களுக்கு பிறகு நான் அப்பவே சொன்னேன், எதை கேட்குற? பிள்ளைய ஹாஸ்பிட்டல் கூட்டு போக சொன்னாலும் கூட்டு போறதில்ல, கஷாயம் வச்சு கூட்டினாலும் கொடுக்கறதில்ல. இப்போ பாரு, இந்த பிள்ளை 4 நாளா உடம்புக்கு முடியாம இப்படி இரும்பிக்கிட்டு மூச்சு விட கஷ்டப்பட்டுட்டு கிடக்கு. வீட்டில் ஏதாவது பெரியவங்க சொன்னா கேட்டா தானே? நீ வேறையா? சும்மா கடை, எப்பயாவது சொல்லிக்கிட்டே இருக்க எதையாவது. நானே என் பிள்ளை இப்படி கிடக்கேன்னு அவதியில உட்கார்ந்துருக்கேன். எப்ப பாரு எதையாவது சொல்லிக்கிட்டே இருக்க. நீ என்ன சொன்னப்பவே கேட்டிருக்கணும். இப்போ முடியல ஐயோ அம்மான்னு கத்துனா என்னத்துக்கு ஆகும்? கவிதா, என்ன ஆச்சு பாப்பாவுக்கு?
தெரியலங்க, பாப்பா இருமிக்கிட்டே இருக்கு, கண்ணே முழிச்சு பார்க்கல, இப்படியே தான் படுத்திருக்கு. பாருங்களேன் நீங்க கொஞ்சம். அம்மு என்னாச்சு? அம்மு 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 என்னடா ஆச்சு என் பேத்திக்கு? அம்மு அம்மு, ஐயோ அப்பவே சொன்னனே, பேச்சு யாராவது கேட்டாங்களா? இப்ப என் பிள்ளை மூச்சு கூட கஷ்டப்படாம கிடக்கு. ஐயோ, நீங்க அப்பவே சொன்னீங்களே, நான் தான் கேட்காம ஆஸ்பத்திரி கூட அழைச்சிட்டு போகாம கசாயம் கூட குடிக்க வைக்காம நான் என் பிள்ளைய இப்படி வீட்லயே போட்டு வச்சிருக்கிறேனே. ஏங்க, அந்த ஆம்புலன்ஸ்க்காவது ஃபோன் பண்ணுங்க, நம்ம போவோம், பிள்ளைய அழைச்சிட்டு போவோம். பாருங்க. பண்றமா உடனே. அம்மா, அப்பாவுக்கு ஃபோன் பண்ணா இரும்புற சவுண்டு கேக்குதுமா, என்னங்கம்மா அது? அது எதுவும் இல்லைம்மா, நம்ம நாட்டில் கொரோனாங்கிற ஒரு உயிர்கொல்லி நோய் வந்திருக்கா. அதுலேருந்து நம்மளை எப்படி பாதுகாக்கணுங்கிற வழிமுறையாக சொல்கிறாங்க. அதுபடி நடந்தால் நமக்கு கொரோனா வராது. சரிங்கம்மா சரிங்கம்மா, ஏதோ காலிங் பெல் அடிக்கிற மாதிரி சவுண்டு கேக்குதுமா. இங்கே வைங்க, நான் போய் பணம் கொண்டுட்டு வந்தேன். என்னம்மா இது, ரொம்ப புதுசா இருக்கு பேக்கெல்லாம். என்னம்மா அது? திவ்யா, எதுக்கு இப்போ அதை தொட்ட? உங்ககிட்ட காலையில் தானே சொல்லியிருக்கேன், அது எங்கெங்கெல்லாம் போயிட்டு வந்திருக்கோ போய் ஃபஸ்ட்டு ஹேண்ட் வாஷ் பண்ணு. சரிங்கம்மா. அம்மா, நான் விளையாட போயிட்டு வரேம்மா. பார்த்து பத்திரமா போயிட்டு வா, மாஸ்க் போட்டு போ. சரிங்கம்மா. சென்டர்ல இருந்து விளையாடுங்கம்மா, சென்டர்ல இருந்து விளையாடுங்க. திவ்யா, விளையாண்டது போதும், வீட்டுக்கு வா. இதோ வரேம்மா, வந்துட்டேம்மா. ஏன் இருமுற? என்னாச்சு? தெரியலம்மா, இருமெல்லாம் வந்துகிட்டு இருக்குமா. காய்ச்சல் அடிக்கிற மாதிரி இருக்கு, வா நம்ம உடனே டாக்டரை போய் பார்க்கலாம். சரிங்கம்மா. எஸ்கியூஸ் மீ டாக்டர். என்னம்மா தொந்தரவு? டாக்டர், காலையிலேருந்து அவளுக்கு இருமலாக இருக்குது, காய்ச்சல் வர்ற மாதிரி இருக்குது, கொரோனா வேற வந்துட்டு இருக்குன்னு சொல்கிறாங்க. கொஞ்சம் பயமாக இருக்குது டாக்டர், அதான் என்னன்னு பாருங்கள் டாக்டர். இருங்கம்மா, நான் செக் பண்ணிட்டு சொல்கிறேன். என்னம்மா பண்ணுது? ஒரே இருமலா இருக்குங்க டாக்டர். மூச்சு நல்லா இழுத்து விடுங்க. மூச்சு நல்லா இழுத்து விடுங்க. திரும்புங்க. மூச்சு நல்லா இழுத்து விடுங்க. மூச்சு. உட்காருங்க. இது சாதாரண சளி மாதிரி தான் இருக்குது, பயப்படுற அளவுக்குலாம் எதுவும் இல்லை. நான் எழுதி கொடுக்குற மருந்து மாதிரியை வாங்கிக்கோங்க. 15 நாளுக்கு அப்புறம் வந்து செக் பண்ணிக்கோங்க ஒரு தடவை. சரிங்க டாக்டர், தேங்க்யூ டாக்டர். தேங்க்யூ டாக்டர். போயிட்டு வாங்கம்மா. 15 நாட்களுக்கு பிறகு இப்போ எப்படி இருக்கு? நல்லா மூச்சுலாம் நல்லா விட முடியுதா? மூச்சை நல்லா இழுத்து விடுங்க. மூச்சை நல்லா இழுத்து விடுங்க. பயப்படுற அளவுக்குலாம் எதுவும் இல்லைம்மா, இந்த கொரோனா வைரஸ் அந்த மாதிரிலாம் எதுவும் இல்லை. இது சாதாரண சளி தான். பாப்பா இப்போ சரியாயிட்டா. பத்திரமா பார்த்துக்கோங்க, வெளியெல்லாம் அதிகமாக அனுப்பாதீங்க. அனுப்புனாலும் முகக்கவசம்லாம் போட்டுவிட்டு அனுப்புங்க. சரிங்க டாக்டர், தேங்க்யூ டாக்டர். இந்த குறுநாடகத்தின் மூலமாக அரசு வழிமுறைகளை அலட்சியப்படுத்தி
மருத்துவரை உடனுக்குடன் அணுகாததால் அவசர சிகிச்சை பிரிவை அணுகும் நிலை ஏற்பட்டது இக்குடும்பத்திற்கு. மற்றும் ஒரு குடும்பம் அரசு வழிமுறைகளை கடைபிடித்து மருத்துவரை உடனுக்குடன் அணுகியதால் நோய் தொற்றிலிருந்து தற்காத்து ஆரோக்கியமுடன் வாழ்கின்றனர். ஆகவே நீங்களும் அரசு விதிமுறைகளான முகக்கவசம் அணிதல், கை கழுவுதல், சமூக இடைவெளியை பின்பற்றுதல் ஆகியவற்றை பின்பற்றி கொரோனா வைரஸிடம் இருந்து தற்காத்துக் கொள்வோம். ஏதேனும் தொந்தரவு இருந்தால் அரசு ஆரம்ப சுகாதார நிலையத்தை அணுக வேண்டும். நன்றி. கொரோனா தெரிவித்துக் கொள்கிறேன். இப்பொழுது தந்தை ரோவர் பிசியோதெரபி ஆசிரியர் திரு செல்வராஜ் அவர்கள் தியானம் மற்றும் உடற்பயிற்சி முக்கியத்துவத்தை எடுத்துரைக்க அழைக்கிறேன். என் பெயர் செல்வராஜ். தந்தை ரோவர் பிசியோதெரபி கல்லூரியில் இணை பேராசிரியராக பணிபுரிந்து கொண்டிருக்கிறேன். கொரோனா முக்கியமாக பாதிக்கிறது, கொரோனா நோயால் என்னன்னு தெரியுங்களா? நுரையீரல். நுரையீரல் எத்தனை இருக்குது நமக்கு? 2. சரிங்களா? நம்ம எல்லாம் மூச்சு சரியாக விடுறோமா இல்லையா? தப்பு. குழந்தைங்க மட்டும் கரெக்டாக மூச்சு விடும். பிறந்த குழந்தை பாருங்கள், அந்த வயிறு வந்து பலூன் மாதிரி போயிட்டு வரும். அதுதான் உண்மையான மூச்சு விடுறது. நம்ம தப்பாக மூச்சு விடுறதால தான் இப்போ பிளட் ப்ரெஷர் அதிகமாகுது, டென்ஷன், கோபம், டயபெட்டிக் எல்லா நோய்க்குமே நம்ம மூச்சு சரியாக விடாதான் வரும். அதுக்கு தான் இன்றைக்கி வந்து உலகத்தில் பார்த்திங்கன்னா யோகா ஃபேமஸ் ஆகிருக்கு. வேர்ல்டு யோகா டேன்னு கொண்டாட ஆரம்பிச்சிட்டாங்க. மூச்சு நம்ம சரியாக விடுறதில்ல. சரிங்களா? மெயினாக அதை பற்றி தான் இப்போ பார்க்க போகிறோம். கொரோனாவால் மெயினாக பாதிக்கிறது நுரையீரல். சரிங்களா? இப்போ பார்த்தீங்கன்னா மூச்சு பயிற்சி இப்போ இது எதுக்கு பண்ணுறோம் அப்படின்னா, கொரோனா இது நல்லா நுரையீரல் நல்லா வலிமையாக இருந்துச்சுன்னா கொரோனா அட்டாக் பண்ணாது. சரிங்களா? மினிமம் 2 லிட்டர் காற்றை உள்ளார நம்ம நல்லா இழுத்து மெதுவாக விட்டால் தான் எந்த கெட்ட கிருமியும் வெளியே ஈஸியாக வரும். சரிங்களா? அதாவது கிராமத்தில் இருக்கிறவங்களுக்கு நல்லா வேலை செய்கிறதால தான் நிறைய பேர் கொரோனாவில் இறந்துருக்க மாட்டாங்க. பாருங்கள், காட்டு வேலை செய்கிறவங்க கண்டிப்பாக வராது, நல்லா படி ஏறி உழைக்கிறவங்களுக்கு கண்டிப்பாக வராது. சக்கரை இருக்கவங்க தான் 70% இறந்துருக்காங்க. அதனால் உங்களுக்கும் இன்னும் கொஞ்சம் உடம்பு வந்து நேற்று நியூஸ் என்ன பார்த்தீங்கன்னா, வீட்லேயே முடங்கி கிடக்கிறவங்களுக்கு கொரோனா நிறைய பாதிக்கும் அப்படின்ட்டான். அதெல்லாம் ஒரு 1/2 மணி நேரம் 1 மணி நேரம் வயலில் போய் கண்டிப்பாக வேலை செய்யுங்க. மெட்ராஸ்காரன் பூரா நீங்கள் 6 மாதம் வந்து விவசாயம் செஞ்சுட்டு இருக்காங்க. ஏன்னா உடல் பயிற்சி நல்லா இருந்தால் தான் நுரையீரல் நல்லாகும். நீங்கள் என்ன சாப்பிட்டு என்ன மருந்து சாப்பிட்டாலும் நுரையீரல் கவனிக்கலாம் சரியாக முடியாது. அதனால இறந்துட்டாங்க. சரிங்களா? நுரையீரல் ரொம்ப ரொம்ப முக்கியம். அந்த காலத்திலேயே யோகாங்கிறது இந்தியாவில் வந்து 5000 வருஷத்துக்கு முன்னாடியே காலம் உண்டுறது. அதான் உலகமே இன்னைக்கு யோகா வந்து பறந்த பணக்காரனை பூரா யோகா கற்றுக்குறாங்க. எல்லாத்துக்கும் நம்ம மூச்சு கரெக்டாக இருந்தால் மட்டும்தான் எல்லா விஷயமும் சாதிக்க முடியும். அதனால தான் ஆன்மீகவாதி பார்த்தீங்கன்னா அது எக்ஸாம்பிள் சொல்கிறேன், அதிகம் பேச மாட்டாங்க, மூச்சு தான் கவனிப்பாங்க. சரியா? பேச்சை குறை, மூச்சு கவனி, இதான் அர்த்தம் அதுக்கு. நம்ம மூச்சு எவ்வளோ மெதுவாக இருக்கோ நோய் வராது. ஓகே, இப்போ நம்ம சின்னதாக ஒரு டெமான்ஸ்ட்ரேஷன் பண்ணுறேன். ஃபிசியோதெரப்பியின் பிரீத்திங் எக்ஸசைஸ் எப்படி மூச்சு பயிற்சி பண்ணுறாங்க. இப்போ எல்லா ஹாஸ்பிட்டலில் பெரிய பெரிய ஹாஸ்பிட்டலில் பார்த்தீங்கன்னா மெடிசன், சாப்பாடு எல்லாம் கொடுத்துருவாங்க. இந்த நுரையீரல் சரி பண்ணலாம் ஒன்றும் ஆகாது, சீக்கிரம் செத்துருவாங்க. அது நடந்திருக்கு. அது ஒரு முக்கியமான விழிப்புணர்வு தான் நான் பண்ணுறது. சரிங்களா? நுரையீரல் எப்படி ஸ்ட்ராங் பண்ணுறது, இந்த மாதிரி சிம்பிளாக உட்காந்துக்கணும். ஒரு கையை மேலே வச்சுக்கணும், ஒரு கை கீழே வச்சுட்டு மூச்சு நல்லா மெதுவாக நல்லா மூச்சை நல்லா மூக்கில் இழுக்கணும். ஒரு 10 செகண்ட் மெதுவாக நிறுத்தி 10 செகண்ட் வெளியே விடணும். இதே மாதிரி 10 முறை, 1 மணி நேரத்துக்கு 10 முறை செய்யணும். இல்லை 2 மணி நேரத்துக்கு 10 முறை செய்யலாம். அதிகமாக செஞ்சால் மூளைக்கு வந்து ஆக்சிஜன் அதிகமாக போய் மயக்கம் வரும். அதனால் 1 மணி நேரத்துக்கு 10 முறை செஞ்சால் போதும். இது எல்லா பெரிய பெரிய ஹாஸ்பிட்டல்லையும் இந்த வைத்தியம் கண்டிப்பாக பண்ணாங்கன்னா அவங்க இறந்துருக்க மாட்டாங்க. மூச்சு பயிற்சி ரொம்ப 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 முக்கியம். சரிங்களா? அதால் எப்படி மூச்சு பயிற்சி பண்ணுறதுங்கிறது இந்த மாதிரி சிம்பிளாக உட்காந்து பண்ணலாம். இது கண்டிப்பாக பிசியோதெரபி கண்டிப்பாக செய்வாங்க, எல்லா ஹாஸ்பிட்டலும் சொல்லி கொடுத்துருப்பாங்க. அடுத்தது 2வது பிரீத்திங் எக்ஸசைஸ் வந்து பர்ஸ் ஸ்லீப் பிரீத்திங் அப்படிங்கிறது. இது வந்து நார்மல் பிரீத்திங் எக்ஸசைஸ், டீப் பிரீத்திங் எக்ஸசைஸ் மெதுவாக பண்ணுறது. இந்த டயக்ராம் இது வந்து வாயை வந்து பர்ஸ் மாதிரி வச்சுட்டு பண்ணுறது. நல்லா இழுத்து, இதோட யூஸ் என்னென்னா நுரையீரல் நல்லா விரிவடையும். மெதுவாக இழுத்து வாயை பர்ஸ் மாதிரி வச்சுட்டு மெதுவாக விடுறது. இதோடைய யூஸ் என்னென்னா உடம்புல தேவையான ஆக்சிஜன் நிறைய கிடைக்கும். கொரோனா கிருமி அட்டாக் ஆகாது, ஒன்றும் அட்டாக் ஆகாது. நுரையீரல் பயிற்சி பண்ணால் கண்டிப்பாக அந்த கிருமி வெளியே ஆகிடும். சரிங்களா? அதேமாதிரி உடம்புடைய எதிர்ப்பு சக்தி அதிகமாகும். நுரையீரல் எவ்வளோக்கு எவ்வளோ நல்லா இருக்கோ எதிர்ப்பு சக்தி கண்டிப்பாக அதிகமாகும். இதுவும்
1 மணி நேரத்துக்கு 10 முறை செய்யலாம். இதை டெய்லி காலையிலையும் சாயந்தரம் பண்ணிங்கன்னா ரொம்ப நல்லது. பட் இன்னைக்கு நல்லா வயலில் வேலை செய்யறதாலும் ரொம்ப இது இல்லை. பட் கண்டிப்பாக பண்ணுங்க, உட்காந்துடாதீங்க. இது வந்து கொரோனா பேஷண்டால முக்கியமானது நுரையீரலில் வந்து அடி வயிற்றுள்ள டயப்ரம் என்ற சதை, அதான் உதரவிதானம் அப்படிம்பாங்க. அதுமாரி விநாயகல் முள்ள சதை, கழுத்து சதை இதெல்லாம் நல்லா இருந்தால் தான் நுரையீரல் வேலை செய்யும். வீக்காக இருந்தவங்க இப்படி இருந்தாலும் வச்சுக்கா, நுரையீரல் விரியாது, ஒன்றும் விரியாது. நீங்கள் எவ்வளோ மருந்து கொடுத்தாலும் செத்துருவாங்க. இறந்த பணக்காரங்க பூரா இறந்த காரணம் என்ன? ஏசிலேயே உட்காந்து உடல் உழைப்பு இல்லை, நுரையீரல் விரியல. சரிங்களா? அதனால் இது எல்லா எக்ஸசைஸும் முக்கியம். நுரையீரல் பக்கத்தில் உள்ள சதையெல்லாம் மெயினாக ஸ்ட்ரென்தன் பண்ணும். இது பண்ணும்போது உதரவிதானம் ஸ்ட்ராங் ஆகுது. ஃபர்ஸ்ட்டில் அடி வயிற்று சதை, கீழே இருக்கிறதெல்லாம் சுவாசிக்கிறதுக்கு தேவையான 2ஆம் வகை சதைகள், கழுத்தில் உள்ள சதைகள், தோள்பட்ட உள்ள சதைகள், இதெல்லாம் டைட் ஆகிடும். இது நல்லா ஃப்ரீயாக விரிச்சாதான் அவங்க சீக்கிரம் ரெக்கவரி ஆகி வீட்டுக்கு வருவாங்க. ஃபிசியோதெரப்பி பண்ண பேஷண்ட் யாருமே இறந்துக்க மாட்டாங்க. பெரிய பெரிய ஹாஸ்பிட்டலில், நம்ம சின்ன சின்ன டவுனில் ஹாஸ்பிட்டலில் ஃபிசியோதெரப்பி கொடுக்கல, அதாவது நிறைய பேர் தான். சரிங்களா? அதோட முக்கியமான விழிப்புணர்வு உங்களுக்கு சொல்கிறேன். ஓகே, செகண்ட் அதை எடுத்து பார்த்து அடுத்தது யூஸ் என்ற சமஸ்கிருத வார்த்தையில் வந்து வந்தது யோகா. யோகாவோட மெயின் யூஸ் என்னன்னா பாடி மைண்டை ப்ரொமோட் பண்ணி இம்ப்ரூவ் பண்ணி வைக்கும். சரிங்களா? அதில் யோகா வந்து இன்னைக்கு எல்லா கிராமத்துலேயும் சொல்லி கொடுக்க ஆரம்பிச்சிட்டாங்க. நிறைய சென்டர் வந்துடுச்சு. உலகம் பூரா பெரிய பெரிய வளர்ந்த நாடே யோகா தான் ஃபாலோ பண்ணுறாங்க. முக்கியமானது ஒரு வாழ்க்கையோட ஒழுங்குமுறைக்கும் வரத்துக்கு ரொம்ப ரொம்ப உடல் ஆரோக்கியம், மன ஆரோக்கியத்துக்கு யோகா ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குது. சரிங்களா? இது வந்து என்னன்னா பிராணமரி பிராணயாமா. ஆள்காட்டி விரலை வந்து காதை க்ளோஸ் பண்ணிட்டு மெதுவாக கழுத்தை மேலே தூக்கிட்டு மெதுவாக மூச்சு எடுக்கணும். கழுத்து கீழே வரும்போது மெதுவாக தேனி சவுண்டு, ஹம்மிங் சவுண்ட், வாயை மூடிட்டு அந்த இது ஒரு 3 டைம் பண்ணீங்க, டெய்லி பண்ணீங்கன்னா, காலையிலையும் சாயந்தரம் பண்ணீங்கன்னா மன டென்ஷன் எதுவுமே இல்லை. இதெல்லாம் ரிசர்ச் பண்ணி ப்ரூஃப் பண்ணது, ஃபாரின்காரன் தான் பூரா பண்ணுறவர். சரிங்களா? இது வந்து சாதாரணமாக ஏற்ற மாட்டான், எவிடன்ஸோடு பண்ணுறது. இது நல்லா பண்ணிங்கன்னா மூளையும் மைண்டும் நல்லா ஓய்வாக தளர்வாக இருக்கும். இப்போ கொரோனா பேஷண்ட் எல்லாமே உடல் அளவிலும் மன அளவிலும் நிறைய பாதிக்கப்பட்டாங்க. சரிங்களா? இதெல்லாம் பண்ணாதான் மனசு ஒரு தெளிவடையும். இது வந்து என்னன்னா கபலோபதி அப்படிம்பாங்க. நீங்கள் டிவியில் பார்த்துருப்பீங்க. ஒரு ராம் யோதவா, ஒரு ஃபேமஸான நார்த் இந்தியா யோகா மாஸ்டர் வந்து பார்த்தீங்கன்னா இந்த அடி வயிற்றை நல்லா எக்கி பண்ணுவார். அது ரொம்ப ரொம்ப இந்த சதையை ஸ்ட்ராங் பண்ணும். நுரையீரலுக்கு முக்கியமான சதை உதரவிதானம். அது ஸ்ட்ராங்காக இருந்தால் தான் நுரையீரல் நல்லா வேலை செய்யும். அதான் முக்கியமான இந்த பயிற்சி. ஒரு 10 முறை நல்லா மூச்சு இழுத்தினா டக்குன்னு வந்துடும். இது ரொம்ப ரொம்ப முக்கியமான எக்ஸசைஸ். அடுத்தது இது வந்து ஹேண்ட் ஷோல்டர் ஸ்ட்ரெச்சிங் எக்ஸசைஸ். கையை வந்து கோத்துக்கிட்டு மெதுவாக மூச்சு எடுக்கணும். வரும்போது மூச்சை மெதுவாக விடணும். இது ஒரு 10 டைம் பண்ணலாம். இது நுரையீரல் நல்ல வீரியத்துக்கு யூஸ் ஆகும். இது வந்து பத்மாசில் உட்காந்து காலை 2ஐயும் ரிலாக்ஸாக உட்காந்து கேட் எக்ஸசைஸ் மாதிரி சொல்லுவாங்க. முதுகு நல்லா மேலே வளைச்சி மூச்சு எடுத்து நல்ல முதுகு உள்ளார தள்ளணும், மூச்சு மெதுவாக விடணும். இது ஒரு 10 முறை செஞ்சாலும் நுரையீரலுக்கு ரொம்ப நல்லது. சரிங்களா? இது எல்லாமே நுரையீரல் நல்லா இருந்தால் தான் எந்த மருந்து மாத்திரை சாப்பாடு சாப்பிட்டாலும் வேலை செய்யும். நீ கோடி ஓட்டு மருந்து மாத்திரை சாப்பிட்டாலும் நுரையீரலை கவனிக்கலாம், ஒன்றும் நடக்காது. இதான் எங்களுடைய முக்கியமான, உங்களுக்கும் நாங்கள் சொல்லணும்னு ஆசை. அதால் கிராமத்து மக்கள் அதிகமாக பாதிக்கப்படல. இந்த எங்கள் ஐயா சொன்ன மாதிரி கையை அடிக்கடி கழுவுங்க, மாஸ்க் போடுங்க, கொஞ்சம் டிஸ்டன்ஸ் வைங்க, அசால்ட்டாக இருக்கக்கூடாது. நம்ம எவ்வளோ தான் வயல் வேலை செஞ்சாலும் நல்லது தான். அதனால தான் எல்லாம் கிராமத்தோடய வந்துட்டு இருக்காங்க. சரிங்களா? இது மூலம் சொல்கிறதுன்னா நுரையீரல் கொஞ்சம் நல்லா கவனிங்க. ஓகே, நன்றி அனைவருக்கும். செல்வி சரண்யா அவர்கள் தங்களுக்கு உணவு முறைகளை பற்றி விரிவிப்பார். கிராம நிர்வாகிகள் மற்றும் எமது கல்லூரி தாளாளர் மற்றும் எமது கல்லூரி பேராசிரியர் அனைவர்களுக்கும் இனிய காலை வணக்கம் மற்றும் கிராம பொதுமக்கள் அனைவருக்கும் இனிய காலை வணக்கம். அதாவது இன்னைக்கு நான் என்ன பற்றி பேச போகிறேன் அப்படின்னா, நமக்கு வந்து முக்கியமாக ஒரு வியாதி அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு உணவு முறைகள் வந்து ஒழுங்காக இருக்கணும். சரிங்களா? இந்த உணவு முறைக்காக நம்ம வந்து அதிகமாக செலவு பண்ணணுமா அப்படின்னா இல்லை. நம்ம வீட்டில் இருக்கக்கூடிய வீட்டு சமையலறையில் இருக்கக்கூடிய பொருள்களை வைத்தே நம்ம வந்துட்டு உணவு முறைகளை வந்து நம்ம பின்பற்றி அதுக்கான
இம்யூனிட்டி பவர், அதாவது நோய் எதிர்ப்பு சக்தியை வந்து அதிகரிக்கக்கூடிய எல்லா விஷயங்களும் நம்ம பண்ணலாம். சரிங்களா? இப்போ நோய் எதிர்ப்பு சக்தி அப்படிங்கும்போது நம்ம தனியாக செலவு பண்ணணுமா அப்படின்னு பார்த்தீங்கன்னா கிடையாது. நம்ம வீட்டில் இருக்கக்கூடிய சில சமையல் பொருட்கள் வச்சு இந்த மாதிரி பண்ணிக்கலாம். என்ன அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, இந்த கொரோனா வைரஸ், அதாவது இந்த மாதிரி காலகட்டம் இருக்குங்க இல்லையா, இது மழை டைம் அப்படிங்கிறதுனால நிறைய கோல்டு, இருமல், காய்ச்சல் அந்த மாதிரி வியாதிகள் வரும். அதுல ஒண்ணுதான் இது வந்து கொரோனா வைரஸ் அப்படிங்கிறது. சரிங்களா? அதோட வீரியம் வந்து அதிகமா இருக்கு. இப்போ உலக மக்கள் அதிகமா இதனால வந்துட்டு பாதிக்கப்பட்டு இருக்காங்க. ஸோ இதை வந்து நம்ம ப்ரிவென்ட் பண்ணிக்கிறது வந்து எதனால அப்படின்னா, ஒரு எனர்ஜி ட்ரிங்க். நம்ம டெய்லி வந்து காஃபி, டீ குடிப்போம் இல்லையா, அது மாதிரி இது ஒரு அதாவது இயற்கை பானம் அப்படின்னு சொல்லுவாங்க. அதாவது வீட்டில் இருக்கக்கூடிய நாட்டு நெல்லிக்காய், துளசி, எலுமிச்சை, மஞ்சள் பொடி, தண்ணீர், இதை வச்சு நம்ம அப்படியே பச்சையா மிக்சிலையோ இல்லை அம்மிலையோ அரைச்சு அப்படியே நம்ம பச்சையா குடிக்கலாம். அதாவது குழந்தைங்களுக்கு இவ்வளோ அளவு, பெரியவங்களுக்கு இவ்வளோ அளவு அப்படின்னு சொல்லிட்டு காலையிலையும் மாலையிலையும் கொடுக்கலாம். சரிங்களா? இதை நம்ம கொடுக்கறது மூலியமா நம்மளோட நோய் எதிர்ப்பு சக்தி வந்து அதிகரிக்கும். சரிங்களா? இதை வந்து நோய் எதிர்ப்பு சக்தி அதிகரிக்கும் போது உங்களோட நோயோட எதிர்ப்பு ஆற்றலும் அதிகரிக்கும். சரிங்களா? இதை வந்து நம்ம குழந்தைங்களுக்கும் கொடுக்கலாம், பெரியவங்களும் சாப்பிடலாம். இதுக்கு வந்து அதிகமாக நீங்கள் செலவு பண்ணணும்னு அவசியம் கிடையாது. வீட்டில் இருக்கக்கூடிய அன்றாடமாக நீங்கள் யூஸ் பண்ணக்கூடிய பொருட்களை வச்சு இதை தயார் பண்ணி நீங்கள் குடிக்கலாம். இது இந்த காலம் மட்டும் இல்லை, நீங்கள் டெய்லியும் ரெகுலராக குடிச்சிக்கிட்டு இருந்தாலும் உங்களோட நோய் எதிர்ப்பு சக்தி அதிகரிக்கும். ஓகேங்களா? இதை நீங்கள் டெய்லியும் உங்கள் குழந்தைங்களுக்கோ இல்லை வீட்டு பெரியவங்களுக்கோ எல்லாத்துக்கும் ஃபாலோ பண்ணிக்கலாம். ஓகேங்களா? அடுத்தது உணவு வழிமுறைகள். உணவு வழிமுறைகள் பார்த்தீங்க அப்படின்னா, இதுக்கு தனியாக நாங்கள் செலவு பண்ணணுமா அப்படின்லாம் இல்லை. நீங்கள் டெய்லியும் வாரம் வாங்கக்கூடிய காய்கறிகள், பழங்களை நீங்கள் அதை ஒரு ஒழுங்குமுறைப்படுத்தி அதுக்கான ஒரு நடைமுறை, அதாவது ஒரு டைமிங் போட்டு அந்த மாதிரி நீங்கள் எடுத்துக்கிட்டாலும் நீங்கள் வந்து நோய் எதிர்ப்பு சக்தியை வந்து அதிகப்படுத்தலாம். இப்போ காலையில் டிஃபன் சாப்பிடுவீங்க. ஸோ டிஃபன் வந்து நான் நார்மலாக இட்லி மாவில் செய்வீங்க. ஸோ அதுக்கு பதிலாக திணை கேள்விப்பட்டிருப்பீங்க. கிராமத்தில் இருக்கனால திணை, அந்த மாதிரி வரகு, அதெல்லாம் கேள்விப்பட்டிருக்கீங்க. அது மூலயமா தோசையோ இட்லி அந்த மாதிரி சாப்பிடலாம். இதெல்லாம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா சிறுதானியங்கள். இந்த சிறுதானியங்களை எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா நோய் எதிர்ப்பு சக்தி இன்னும் அதிகமாகும். அதே போல் எல்லாருமே, கிராம மக்கள் எல்லாருமே பார்த்தீங்க அப்படின்னா சீக்கிரமா எந்திரிச்சிருவீங்க. ஸோ இயர்லி மார்னிங் எந்திரிச்சதுமே கொஞ்சம் சூடான தண்ணி, அதுக்கப்புறம் கொஞ்சம் நேரம் கழிஞ்சு நான் சொன்ன இயற்கை பானத்தை குடிக்கலாம். குடிச்சதுக்கப்புறம் காலையில் எப்பவும் காலையில் சாப்பிடுவீங்க இல்லையா, காலையில் சாப்பிடும்போது அதுக்கான உணவு பழக்கங்கள், அதாவது ஒரு டிஃபன் ஐட்டம் அப்படிங்கும்போது உங்களுக்கு சிறுதானியத்தை யூஸ் பண்ணி அந்த மாதிரி டிஃபன் ஐட்டம் செஞ்சு சாப்பிடலாம். சரிங்களா? அதுக்கான அதாவது சட்னி ஏதாவது பண்ணீங்க அப்படின்னா இஞ்சி அதிகமாக யூஸ் பண்ணிக்கலாம். இஞ்சி அப்படிங்கும்போது நமக்கு நோய் எதிர்ப்பு சக்தி வந்து அதிகரிக்கும். சரிங்களா? அதுக்கப்புறம் இந்த மதிய உணவுக்கும் காலை உணவுக்கும் இடைப்பட்ட இந்த இதில் வந்துட்டு நீங்கள் ஃப்ரூட்ஸ் ஏதாவது எடுத்துக்கலாம். சரிங்களா? ஃப்ரூட்ஸ் அப்படின்னா இப்போ பருவ காலத்தில் என்னென்ன உங்களுக்கு பழங்கள் கிடைக்குது. இப்போ எப்போவுமே எல்லாரும் காய்கறி பழங்கள் வந்து வீட்டில் வாங்குவீங்க. ஸோ வந்துட்டு அந்த மாதிரி பழங்கள் என்னென்ன அப்படிங்கிறத வந்து நீங்கள் சாப்பிட்டுக்கலாம். கொய்யாப்பழம், பப்பாளி பழம் எல்லா வீட்லேயுமே நீங்கள் வச்சு யூஸ் பண்ணுவீங்க. ஸோ வந்து அது மாதிரி எடுத்துக்கலாம். மதியம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா நீங்கள் வந்து மதியம் உணவுகள் வந்து எப்போவுமே அரிசி சாதம் சாப்பிடுவீங்க இல்லையா, அரிசி சாதத்தோட சேர்த்து உங்களுக்கான ரசம், சாம்பார் அப்படிங்கும்போது வீட்டில் இருக்கக்கூடிய காய்கறிகள் இருக்கு இல்லையா, கீரைகள், பழங்கள், அதை வச்சு அதாவது சமைச்ச உணவுகளை வந்து நீங்கள் எடுத்துக்கலாம். சரிங்களா? இதெல்லாம் நீங்கள் அன்றாடமாக எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா உங்களோட இம்யூனிட்டி பவர் அதிகமாகும், அதாவது நோய் எதிர்ப்பு சக்தி அதிகமாகும். அதே போல் இந்த இரவு உணவுக்கும் மதிய உணவுக்கும் இடைப்பட்ட வேலை, அதாவது மாலை நேரம் இருக்கு இல்லையா, அந்த டைமில் சிறுதானியம், கொண்டக்கடலை, சுண்டல், இந்த மாதிரி உணவுகளை வந்து நீங்கள் எடுத்துக்கலாம். சரிங்களா? அது போல் இரவு வேலைகளில் வந்துட்டு உங்களுக்கு இரவு வேலைகளில் வந்துட்டு உங்களுக்கு முளைக்கட்டிய தானியங்கள், டிஃபன் ஐட்டம், அந்த மாதிரி சிறு தானியங்களை உபயோகப்படுத்தி என்னென்ன உணவு முறைகளை வந்து நீங்கள் சாப்பிட முடியுமோ அந்த மாதிரி நீங்கள் வீட்டில் இருக்கக்கூடிய பொருட்களை வச்சு நீங்கள் நோய் எதிர்ப்பு சக்தியை அதிகரிச்சுக்கலாம். சரிங்களா? இதுக்காக நீங்கள் அதிகமாக செலவு பண்ணணும் அப்படின்னு அவசியம் கிடையாது. சரிங்களா? இதுதான் இதோட பிளான். நீங்கள் வந்து இந்த ரெகுலர் டயட்டே உங்கள் வீட்டில் இருக்க பொருட்களை யூஸ் பண்ணியே உங்களோட நோய் எதிர்ப்பு சக்தியை அதிகரிச்சிக்க முடியும். இதுக்காக நீங்கள் தனியாக செலவு பண்ணணும்னு அவசியம் இல்லை. சரிங்களா? இதை நீங்கள் ஃபாலோ பண்ணாவே நார்மலாக எந்த மாதிரி சூழ்நிலையிலும் உங்களோட நோய் எதிர்ப்பு சக்தி அதிகரிக்கும். சரிங்களா? தேங்க்யூ. நன்றி. இப்பொழுது தந்தை ரோவர் பிசியோ கல்லூரியின் ஆசிரியர் மற்றும் ஹோமியோபதி மருத்துவர் டாக்டர் ரமேஷ் அவர்கள் உங்களுக்காக ஹோமியோபதி மருத்துவத்தையும் அதன் பலன்களையும் உங்களுக்கு எடுத்துரைப்பார். அனைவருக்கும் காலை வணக்கம். கொரோனா தடுக்கிறதுக்காக நம்ம மத்திய அரசாங்கம்
ஆயுஷ் டிபார்ட்மெண்ட் அப்படிங்கிற அந்த டிபார்ட்மெண்ட் மூலயமா ஒரு சில மருந்துகளை உங்களுக்கு பரிந்துரை பண்ணியிருப்பாங்க. எல்லாருமே கேள்விப்பட்டிருப்பீங்க, கபசுர குடிநீர் கேள்விப்பட்டிருப்பீங்க இல்லையா? எல்லாருமே கபசுர குடிநீர் சாப்பிட்ருப்பீங்க நிறைய பேர். அந்த கபசுர குடிநீர் மாதிரியே ஹோமியோபதி மருந்து ஆர்சனிக்கம் ஆல்பம் அப்படிங்கிற ஒரு மருந்து நம்ம மத்திய அரசாங்கத்தால் பரிந்துரைக்கப்பட்டு கொரோனாவை தடுக்கிறதுக்காக எல்லா வயதினருக்கும் எல்லா வகையான நோயாளிகளுக்கும் எதிர்ப்பு சக்தியை அதிகப்படுத்துறதுக்காக மிக எளிமையாக உட்கொள்ளக்கூடிய ஒரு வகையான மருந்து. அந்த மருந்தை நம்ம மத்திய அரசாங்கம் பரிந்துரை பண்ணி இந்தியாவில் எல்லா மக்களுக்கும் கொடுத்துருக்காங்க. நம்ம கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டலில் கிடைக்குது, ஹோமியோ டாக்டர் தனியாக ப்ராக்டிஸ் பண்ணுற எல்லாருக்குமே கிடைக்குது. ரொம்ப சிம்பிளான மாத்திரை. எப்படி இருக்கும் பார்த்தீங்கன்னா, இதுக்கு முன்னால் நீங்கள் ஹோமியோ மாத்திரை பார்த்துருக்கீங்களா என்ன எனக்கு தெரியாது. இதுதான் ஆர்சனிக்கம் ஆல்பம் அப்படிங்கிற மெடிசன். சின்ன சின்ன உருண்டை மிளகு மாத்திரை அப்படிங்கிற மாதிரி சொல்லுவாங்க. இதில் ஒவ்வொருத்தரும் காலையில் வெறும் வயிற்றில் 4 மாத்திரை தொடர்ச்சியாக 4 நாள் சாப்பிடணும். சாப்பிட்டு ஒரு 15 நாளைக்கு அப்புறம் திரும்ப அதே போல் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா எதிர்ப்பு சக்தி அதிகமாகும், கொரோனா நம்மளை தாக்காது. அப்படி கொரோனா உங்களுக்கு வந்தாலும் எந்த காம்ப்ளிகேஷனும் வராது தடுக்கிறதுக்கு இந்த மருந்து. குஜராத், கேரளா அது மாதிரியான எல்லா வகையான நிறைய மாநிலங்களில் இதை கொடுத்து நோய் வராமல் தடுத்ததுக்கான ஆதாரங்கள் நிறையா வச்சுருக்காங்க. அப்போது இந்த மருந்து உங்களுக்கு நாங்கள் இந்த ப்ரோக்ராம் முடிஞ்சதுக்கப்புறம் கொடுக்குறோம். நன்றி, வணக்கம். நிகழ்ச்சி முடிவுக்கு வருகிறது. தற்போது தந்தை ரோவர் பிசியோதெரப்பி முதல்வர் திரு CV ஜான் பிராங்க்லின் சார் அவர்களை நன்றி உரை அளிக்குமாறு அழைக்கிறேன். அனைவருக்கும் வணக்கம். இந்த கொரோனா வைரஸ் பற்றின சுகாதார விழிப்புணர்வு முகாமுக்கு வருகை தந்திருக்கிற உங்கள் அனைவரையும் எங்கள் ரோவர் கல்வி குழுமத்தின் சார்பாக நன்றிகளை தெரிவித்துக் கொள்கிறேன். முதன்மையான நன்றியை நம்முடைய எலம்பலூர் ஊராட்சியின் தலைவர் திருமதி சித்ராதேவி குமார் அவர்களுக்கு எங்கள் ரோவர் குடும்பத்தின் சார்பாக நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம். அவர்களிடம் வந்து இந்த விழிப்புணர்வு முகாமை நாங்கள் நடத்த வேண்டும் என்று கேட்டுக்கொண்ட தினத்தினன்றே அவர்கள் உற்சாகமாக நடத்தி கொள்ளலாம் என்று உத்தரவு தெரிவித்ததற்காக, எங்களுக்கு எல்லா ஏற்பாடையும் செய்து கொடுத்ததற்காக நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம். அதன்படி நமது முன்னாள் தலைவர் எலம்பலூர் ஊராட்சி திரு KCR குமார் அவர்களும் இந்த நிகழ்ச்சி நடத்துவதற்காக எல்லா ஒத்துழைப்பையும் கொடுத்து எல்லா வேலைப்பாட்டுகளையும் அவர்கள் ஒருங்கிணைத்து மக்கள் எல்லோரையும் ஒருங்கிணைத்து கடைசி வரை இந்த புரோகிராமில் கலந்து கொண்டு எங்களை உற்சாகப்படுத்தியதற்காக அவருக்கு ரோவர் கல்வி குழுமம் சார்பாக நாங்கள் நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம். அது மட்டுமல்லாமல் எங்களுடைய ரோவர் நிறுவனர் மற்றும் தலைவர் ரோவர் கல்வி குழுமம் டாக்டர் K வரதராஜன் அவர்களுக்கும் இந்த நிகழ்ச்சியை வந்து சிறப்பித்து கொடுத்து கடைசி வரை இருந்து எங்களுக்கு உற்சாகப்படுத்தினதற்காக அவர்களுக்கு மிகவும் நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம். அது மட்டுமல்லாமல் எங்கள் நர்சிங் கல்லூரி மற்றும் பிசியோதெரப்பி கல்லூரியின் பிரின்சிபால்ஸ், வைஸ் பிரின்சிபால்ஸ் மற்றும் ஆசிரியர்கள், மாணவர்கள் உங்களிடம் வந்து இன்று இந்த விழிப்புணர்வை முகாமை நடத்தி கொடுத்ததற்காகவும் அவர்களுடைய பங்கேற்பை நாங்கள் பாராட்டுவதுமாக அவர்களுக்கு நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம். மற்றும் உங்கள் வேலைகள்லாம் விட்டுவிட்டு காலையிலிருந்து அமர்ந்து கொஞ்சம் காலதாமதமானாலும் பொறுப்பையாக இருந்து இந்த விழிப்புணர்வு முகாமில் நாங்கள் என்ன பேசுகிறோம், சொல்லிக் கொடுக்கிறோம் என்பதை கவனமாக கற்றுக்கொள்வதற்காக அமர்ந்திருக்கிற உங்கள் அனைவருக்கும் எங்கள் ரோவர் கல்வி குழுமம் மற்றும் ரோவர் பிசியோதெரப்பி மற்றும் நர்சிங் கல்லூரியின் சார்பாக வாழ்த்துதையும் நன்றியும் தெரிவித்துக் கொள்கிறோம். நன்றி, வணக்கம். இங்கே ஹோமியோபதி மருந்து உங்களோட நோய் எதிர்ப்பு சக்தியை அதிகப்படுத்துவதற்காக மாத்திரைகள் இலவசமாக கொடுக்க உள்ளார். ஸோ நிகழ்ச்சி நிறைவுடன் நீங்கள் மாத்திரையை பெற்றுக்கொண்டு செல்லவும்.